தேவன் உங்க பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு எதிரா யார் நிக்க முடியும்? உங்களுக்கு எதிரா பேசுறவங்க அதிகமா இருக்காங்களா? உங்களோட பேரை கெடுக்கணும்னு சில பேர் தப்பான காரியங்கள் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களிடம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் பக்கம் இருக்கிறேன். மனுஷங்க உனக்கு எதிரா இருந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். பைபிள்ல ரோமர் 8:31 இப்படி சொல்லி இருக்கு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அதாவது மனுஷங்க உங்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம், உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம், உங்க நல்ல பெயரை கெடுக்க நினைக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையை முடிவு செய்யற அதிகாரம் அவங்ககிட்ட இல்ல, அது தேவன் கையில இருக்கு. ஒரு தம்பி வேலையில நேர்மையா இருந்தாரு. அவரோட வளர்ச்சியை பிடிக்காம ஒருத்தர் அவர் செய்யாத தவற அவர் மேல போட்டாரு. எல்லாரும் அவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா அவர் உடனே சண்டை போடல. தேவன் கிட்ட மட்டும் உண்மை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அமைதியா இருந்தாரு. சில நாட்களில் கணக்குகளையும் பதிவுகளையும் பார்த்தப்போ உண்மையான தவறு யாருடையது என்று வெளிச்சத்துக்கு வந்தது. அவர் யாரையும் தோற்கடிக்கல. தேவன் உண்மையை வெளிக்கொண்டு வந்தாரு. உங்க வாழ்க்கையிலும் சிலர் உங்களை குறை சொல்லலாம், உங்க பேரை கெடுக்க முயற்சி செய்யலாம், யாரும் உங்க பக்கம் இல்லைன்னு தோணலாம். ஆனா தேவன் உங்க பக்கம் இருந்தா உங்களை பற்றி சொல்ற வார்த்தைகள் உங்க எதிர்காலத்தை முடிவு செய்யாது. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. தேவனை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் சரி செய்வாரு.